அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். வணக்கம் அன்பர்களே. ஏற்கனவே திருவடி புகழ்ச்சியில் பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநிதியம் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தமை இந்த அடி வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கு பரம ஏகாந்த நிலையம் பரமஞானம் பரமசத்துவ மகத்துவம் பரம கைவல்ய நிமலம் இந்த வரிகளுக்கு இன்றைக்கி பெருமானவரோட அருளால் பார்க்க இருக்கலாம். பரம ஏகாந்த நிலையம். பரமம்னா எல்லாத்துக்கும் மேலான பொருள். ஏகாந்தம், ஏகாந்தம்னா அந்த பழைய ஔவையார் பாடல் கூட இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு படிப்பாங்க. அப்போ தனிமையில் இருக்கிறது ஏகாந்தம். தனிமையில் தண்ணி அறிகிறது தான் தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. பெருமான் முதல் திருமுறையில் வெண்ணிலா கனியில் பாடியிருப்பாங்க. உரைநடை பகுதியில் கூட தன்னை அறிதல் தன்னையும் தனக்கு ஆதாரமான தலைவனையும் கூடல் தனையும் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ அந்த ஆன்மா இறைவனை பற்றி இருக்கக்கூடிய அந்த இதுதான் அந்த இடம். அது நிலையம்னா அந்த இடம் பொருள். இப்போ ஏகாந்தம், ஏகம்னா ஒன்று, அந்தம்னா முடிவு. இந்த முடிவான ஒரே பரம்பொருள். பரம ஏகாந்தம்னா முடிவான ஒரே பரம்பொருள் இருக்கக்கூடிய நிலையம்னா இடம். மேலான ஒரே பரம்பொருள், மேலான ஒரே பரம்பொருள் இருக்கக்கூடிய இடம் பரம ஏகாந்த நிலையம். அப்போ அங்கே அந்த திருச்சிற்றம்பலம், அந்த புருவமத்தி, அங்கே தண்ணி அறிகிறதுக்கு. அப்போ நம்மளும் ஜீவாத்மா பரமாத்மாவோட சேரக்கூடிய இடம் அது திருச்சிற்றம்பலத்தில் இருக்குது. அதை தான் பெருமானார் பரம ஏகாந்த நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதை கூட பெருமான் அப்போ அது எந்த இடம்? புருவமத்தியில் பெருமான் சத்திய அறிவிப்புன்றதில் கூட என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரம் 2.5 நாழிகைக்குள்ளே எனது பேர் உடம்பில் கலந்து உளத்தை பிரியாமல் இருப்பார். அப்போ இறைவனோட அந்த எந்த இடம்? நான் இருக்கும் இடத்தில். அப்போ பெருமான் அவர் இருக்க இடத்துல இறைவன் அவருடைய உள்ளத்தில் கலந்துட்டானா, ஊனில் கலந்துட்டானா. இந்த என் உள்ளமண்ணும் குடிசை நுழைந்தாண்டி என்னை வானிருக்கும் பிரமர்கள் அந்த பாடல் கூட சொல்லுவார். அப்போ அந்த நான், அதாவது பெருமான் அவங்க நான் என்ற உணர்வு அற்றவங்க. அப்போ நான், அதாவது நான் என்ற ஆணவம் இல்லாதவங்க தான். அதாவது தம்மை மறந்து, மகாதேவ மாலையில் கூட ஒரு பாடலில் தம்மை மறந்து அருளமுதம் உண்டவங்க மனத்தில் தான் இறைவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை தான் பெருமான் இந்த பரம ஏகாந்த நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்த வார்த்தை பரமஞானம். பரமஞானம் அப்படின்னா பரமஞானம் அப்படின்ற போது ஞானத்தை பற்றி நம்ம உரைநடை பகுதியில் பெருமானார் 3 வகையாக சொல்கிறாரு. உபாய ஞானம், உண்மை ஞானம், அனுபவ ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறாரு. இப்போ இந்த அனுபவ ஞானன்றது எடுத்தவுடன் கிடைக்காது. ஃபஸ்ட்டு நம்ம உபாய ஞானத்தில் வழியாக உண்மை ஞானத்துக்கு போனோம். அந்த உண்மை ஞானத்தின் மூலியமாக அனுபவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி 3 வகையான்ற இந்த ஞானத்தை பற்றி பெருமான் சொல்கிறாங்க. அதை பற்றி பார்ப்போம். இப்போ பெருமான் இப்போ அந்த உண்மை ஞானம், அனுபவ ஞானம், உபாய ஞானம் அப்போ நம்ம உபதேச குறிப்புகள் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். நட்சத்திர பிரகாசம் உபாய ஞானம், அது ஜீவ அறிவு. சந்திர பிரகாசம் போல் இருக்குது ஆன்மறிவு, அது உண்மை ஞானம். சூரிய பிரகாசம் போல் அந்த கடவுள் அறிவை தெரிஞ்சுக்கிறது அனுபவ ஞானம். அதை பற்றிலாம் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க அந்த ஞானம், இந்த 3 வகை ஞானத்தை பற்றி. இப்போ நம்ம உண்மை ஞானம், உண்மைன்னா என்ன? அந்த மெய்ப்பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ அந்த உண்மையான அறிவருக்கு நம்ம என்ன பண்ணணும், எதன் மூலமாக அறியணும் அப்போ அந்த உண்மை மூலமாக தான், அந்த உண்மை ஞானம் மூலமாக தான் நமக்கு அனுபவ ஞானம் கிடைக்கும். அப்போ அந்த உண்மை ஞானத்துக்கு நம்ம உபாய ஞானம் தேவைப்படுது. அப்போ உபாயம் ஞானம், உண்மை ஞானம், அனுபவ ஞானம். அப்போ அனுபவ ஞானன்றது லாஸ்ட்டு சிவஞானம், சிவநிலை, சிவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அப்போ அந்த சிவன்ற அனுபவம் உண்மையில் எங்கே கிடைக்கும்? அப்போ உண்மைன்னா என்ன? அதனுடைய தன்மை என்ன? அதனுடைய இயல்பு என்ன? உண்மை அப்படின்னா இப்போ உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான், உண்மை ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம சிவஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும். அப்போ இந்த உண்மை அப்படின்னா கருணை. சிவத்தினுடைய தன்மை என்ன? கருணை. பெருமான் கூட அகவலில் கூட எங்கே கருணை உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு அகவல் வரி வரும்.
அகவல்ல எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ பெருமான்கிட்ட இறைவன் கூட கருணையும் சிவமே பொருளாக காணும் காட்சியை பெறுக அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ பெருமானுக்கு வந்து ஆண்டவன் வந்து கட்டளை இட்டிருக்காரு. அப்போ அந்த கருணையை பற்றி தான் வந்து பெருமானுக்கு வந்து இறைவன் வந்து வலியுறுத்தியிருக்காரு. அப்போ கருணை மூலமாக தான் வந்து நம்ம வந்து அந்த உண்மையானதை தெரிஞ்சுக்கிற முடியும். அதைத்தான் வந்து அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தையை திருத்தி சன்மார்க்க சங்கம் அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திருதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க விட்டேன் அருளை பெற்றேன்னு பாடியிருப்பாங்க. அப்போ இறைவனுடைய அந்த அகத்தை கருத்து இருக்கவங்க ஏன் கருத்து இருக்காங்க? அந்த இறைவனோட உண்மைத்தன்மையை, அந்த உண்மை ஞானத்தை வந்து தெரியலை அவங்களுக்கு, மக்களுக்கு. சாதாரணமாக நம்ம போல உள்ள மக்களுக்கு வந்து இறைவனுடைய உண்மையான தன்மை வந்து விளங்கலை. அப்போ அந்த அகத்தை விளக்க வந்து பெருமான் வந்து வந்திருக்காரு, அந்த இறைவனுடைய உண்மையான தன்மை. அப்போ வந்து எப்படி வெளுக்கிறது? அப்போ சன்மார்க்க சங்கத்தை வந்து அடைவித்திடணும். அப்போ வெளுக்க முடியும். இப்போ சாதாரணமாக இருக்காங்கன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்மளாம் சன்மார்க்கி, இப்போ சாதாரண ஒரு பாமர மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து அனுபவ ஞானத்தை பற்றி சொன்னால் தெரியாது, புறத்தில் அகத்தை பற்றி அவங்களுக்கு சொன்னால் தெரியாது, அகக்கருத்துக்கள் அவங்களுக்கு சொன்னால் தெரியாது. இப்போ புறத்தில் வந்து சன்மார்க்க சங்கத்தில் வந்து ஒரு பெருமான் வந்து கட்டியிருக்காங்க, ஞானசபை, சங்கம், சாலை, தர்மசாலை, ஞானசபை இதெல்லாம் கட்டியிருக்காங்க. அது புறத்தில் வந்து பெருமான் கட்டியிருக்கிறது வந்து சாதாரண மக்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வரும்போது இப்போ இந்த சரியகிரி யோகன்ற மாதிரி சாதாரண மக்களுக்கு வந்து ஞானசபையை பார்த்தா தான், அது மூலிமா தான் வந்து தர்மசாலை இதெல்லாம் பார்த்தா தான் அப்புறம் அவங்க சன்மார்க்கத்துக்குள்ளே வந்த பின்னாடி தான் வந்து அப்போ பெருமானா யார், இறைவன் யார், அருட்பெரும் ஆண்டவர்ன்றது யாருன்றது அகக்கருத்துக்களை அப்புறம் தான் அவங்களால தெரிஞ்சுக்கிற முடியும். அப்போ அந்த ஞானசபை புறத்தை கட்டியிருக்காரு இல்லையா, அதுதான் உபாயம். அந்த ஞானசபை, தர்மசாலை, சங்கம் அதெல்லாம் வந்து அதுதான் உபாயத்தின் மூலமாக உண்மையை காட்ட முடியும். அப்போ வந்து அந்த உபாயம் இதுதான் உபாய ஞானம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ 3 வகை ஞானத்தில் வந்து உபாய ஞானம் வந்துருச்சு, அப்புறம் உண்மை ஞானம் வந்துருச்சு இல்லையா, அப்புறம் தான் நம்ம சிவத்தை பார்க்க முடியும். அப்போ வந்து புறத்தில் அவங்க போய் ஞானசபையில் வழிபாடு பண்ணுவாங்க, சித்தி விழாவத்தில் வழிபாடு பண்ணுவாங்க, தர்மசாலையில் வழிபாடு பண்ணுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க அகத்தில் வந்து அப்புறம் சன்மார்க்கத்துக்கு வர முடியும். அப்புறம் உண்மை என்ன, அகப்புறத்தில் காட்டுறது, அதுதான் அனுபவ ஞானம். இதுக்கு வந்து ஒரு உதாரணம். இதை பற்றி மேலும் நம்ம விரிவாக பார்ப்போம். அப்போ அந்த அனுபவ ஞானம் லாஸ்ட்டில் வர்ற அந்த சிவஞானம், அனுபவ ஞானம், அந்த தான் பரமஞானம். அதை வந்து அந்த சிவமாகிய அனுபவத்தை பெறுவதற்கு நம்ம உண்மையாக இருப்போம். உண்மை ஞானத்தை தெரிஞ்சுக்கிறோம். உண்மை ஞானம் என்ன? கருணை. எங்கே கருணை இயற்கைன்னு உள்ளன்னு சொல்லியிருக்காரு. அப்போ பெருமான் சொல்லுது, அப்போ வந்து இந்த கருணை எப்படி நம்மளுக்கு வரும்? இப்போ இந்த ஜாதிப்பற்று, சமயப்பற்று, மதப்பற்றுலாம் இருக்கக்கூடாது, மாமிச கொலை பிள்ளை எல்லாம் தவிர்த்தவங்களாக இருக்கணும், பிற உயிர்களை துன்புறுத்தாமல் ஜீவாரண தயவோடு இருக்கணும். இந்த மாதிரி பெருமான் சொன்னால் இந்த கொலை பிள்ளை இதெல்லாம் தவிர்த்து சாதி சமயப்பற்று இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் கருணை இருக்காது, இதெல்லாம் தவிர்க்கணும். அதுக்காக தான் பெருமான் வந்து இதெல்லாம் வந்து ஞானம் சித்திக்காது, இந்த அனுபவ ஞானம் வராது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறணும், இந்த கருணையை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். அப்போ அதுக்கு தான் பெருமான் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் அந்த உபாய ஞானம் என்ன சொல்லியிருக்காங்க? இந்திரிய ஒழுக்கம், காரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், அந்த இதெல்லாம் நம்ம பின்பற்றினா தான் அதுதான் வந்து மூல காரணமாக இருக்குது. அதை பின்பற்றினா தான் இந்த ஒழுக்கம் மூலமாக தான் நம்ம வந்து நம்ம அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் வந்து இது மூலமாக தான் இந்த உபாய ஞானத்தின் மூலமாக தான் வந்து இந்த உபாய ஒழுக்க ஞானமாகிய ஒழுக்கத்தின் மூலமாக பின்பற்றினா தான் நம்மளுக்கு அந்த உண்மை தெரிய வரும், சன்மார்க்கத்தை பற்றி உண்மை தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சிவத்தை வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். அப்போ உபாய ஞானன்றது நம்ம வெளிமுகமாகன்றது அதன் மூலமாக உண்மை ஞானத்தை கருணையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஜீவாரண தயவு இந்த ஒழுக்கங்கள்லாம் பின்பற்றுறோம். அதுதான் வந்து சிவநிலைக்கு நம்ம வந்து கூட்டிகிட்டு போகும். அப்போ 3 வகையான ஞானத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அந்த பரம ஞானம், அந்த சிவஞானம், அந்த சிவ அனுபவம், அந்த தானாகி எல்லாமாகி இருக்கக்கூடிய அந்த பரஞானம், அதை தான் வந்து பெருமானர் வந்து ஒரு பாடலில் கூட தனித்திருஅலங்கள் நினைக்கிறார். எல்லா உலகமும் என் வசம் ஆயின, எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின, எல்லா ஞானமும் என் ஞானம் ஆயின அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஞானமும் அவருடைய ஞானம் ஆயிடுச்சு. அப்போ பெருமான் வந்து இப்போ அந்த எங்கே கருணை இயற்கைன்னு உள்ளன, அப்போ இன் போட்டிருக்காரு, இல்னு போடாமல் இயற்கையில்னு போடாமல் இயற்கையின் அப்படின்னா அந்த ஆன்மாவை பற்றி தான் சொல்கிறாரு. அப்போ நம்ம வந்து இப்போ பரம ஞானத்தை வந்து பார்த்துட்டோம். அப்போ எல்லா ஆன்மாக்களும் வந்து பெருமானார் பெற்ற நிலையை வந்து நம்மளும் பெற முடியும் அப்படின்றத இந்த பரம ஞானன்றது இந்த மூவகையான ஞானத்தினால வந்து சிவஞானத்தை பெற்றுக்கிறது எல்லாத்துக்கும் உரிய மேலான ஞானம் பரம ஞானம். இதே இப்போ லாங் வீடியோ ஆகிப்போச்சு. இப்போ நம்ம அடுத்த ஆடியோவில் வந்து நம்ம வந்து பரம சத்துவ மகத்துவம், பரம கைவல்ய நிமலம் பார்க்கலாம். நன்றி அன்பர்களே. பெருமானோட தயவால் இது முடித்து கொள்ளலாம். பெருமானே அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, ராமலிங்க பயம். நன்றி, வணக்கம் அன்பர்களே.